மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர்தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லன குறிமாறினர். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் யாவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடல் எண் 78 ஆசாப்பு என்கின்ற நபரால் எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பாடலுடைய பின்னணி என்ன என்றால், பல கருத்துகளின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பாடலை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் தியானிக்க வேண்டிய திருப்பாடலுடைய கருத்து, இவர்கள் எகிப்திலிருந்து வீடு திரும்பிய இஸ்ரேல் மக்களுடைய அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற இறைவன் எவ்வாறு துன்பத்தினுடைய வருத்தத்தினுடைய இடத்திலிருந்து மகிழ்வு இடத்திற்கு நம்மை அழைத்து வந்தார். அவருடைய அந்த அபரிவிதமான அருளும் ஆசீரும் அந்த பாதுகாப்பும் எவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது என்பதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து காட்ட, சொல்லி காட்ட, அவர்கள் இறைவனை யார் என்று அறிந்து கொள்ள எழுதப்பட்டதாக விவிலிய ஆசிரியர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அது என்ன எகிப்தினுடைய துன்பம் என்றால், இவர்கள் எகிப்து மன்னனிடத்திலே மிகவும் துன்புற்று, கவலையுற்று, கஷ்டமுற்று, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமே வராதா, இந்த இருளிலிருந்து எங்களுக்கு வெளிச்சம் வராதா, துன்பத்திலிருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி வராதா என இவர்கள் தவித்த பொழுது இறைவனுடைய அருள்கரம் கிடைக்கப்பட்டது. மோசே வழியாக இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று இவர்கள் வருகிறார்கள். இதனுடைய வெளிப்பாடாக, அதனுடைய நினைவாக எழுதப்பட்ட பல பாடல்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இறைவன் நிச்சயம் நமக்கு ஒரு விடுதலை தருவார் என நாம் அறிந்து கொள்ள இந்த பாடல் நமக்கு ஒரு முத்தாய்ப்பாய் இருக்கிறது. இதனுடைய பின்னணியை படிக்கிற பொழுதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிச்சயம் இருளிலிருந்து ஒளிக்கும், பாவத்திலிருந்து வாழ்வுக்கும் ஒரு வழி உண்டு. அதை நிச்சயம் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. குறிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் நிச்சயம் அனுபவித்திருப்போம், உண்மைதான். ஆனால் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டும். அவர்களும் இறை ஞானத்திலே அல்லது இறை உணர்விலே கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடுதான் நாம் இந்த உலகத்திலே இறைவனுடைய அந்த ஒளியிலே, அந்த மகிழ்ச்சியிலே வாழ ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் நம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற பொழுது அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ அவர்கள் முயலுகின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் நாம் இன்றைய காலங்களிலே ஆலயங்களுக்கு செல்வதும் பலருக்கு உதவி செய்வதும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த மாதிரியான சிறு சிறு காரியங்களை நாம் மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த அருளையும் கொடையையும் மற்றவர்களுக்கும் எடுத்து காட்ட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த திருப்பாடல். ஆக இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிக்க திருப்பாடல் ஒரு வழிவகுக்கிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் நிறைவா, இதோ நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றீர். உம்முடைய அருள் கரமும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய பராமரிப்பும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கிறது. நீர் தந்து சென்ற இந்த வாழ்க்கை முறையை நாங்கள் நிறைவாக பயன்படுத்த, நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆற்றலை தருவீராக. அதோடு சேர்த்து எங்களது பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதை பகிர வேண்டிய ஞானத்தை கொடுத்து அவர்களும் உம்மை அதிகமாக துதிக்க வேண்டிய
ஆற்றலை கொடுத்து வழிநடத்துவாயாக. ஆமேன்.